வணக்கம் மக்களே. இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு கொத்தவரங்காய் சாகுபடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, சிக்கிடி காயின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான பயிருங்க. பாருங்க, விதை நட்டு 3வது நாள்லே இது வந்து முளைச்சி வர்ற இது அறிகுறி தெரியுங்க. ரொம்ப சூப்பராகிட்டு இருக்குங்க. இதுக்கு வந்து ஜாஸ்தி களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமல் மருந்தும் ஜாஸ்தி வைக்க வேண்டியது இல்லைங்க. இருந்தாலும் நான் வந்துட்டு ஏற்கனவே இயற்கை முறையில் தாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து நான் இங்கிலீஷ் மருந்து எதுவும் போடுறது இல்லைங்க. வெறும் ஆட்டு சாணம், மாட்டு சாணம் தாங்க வாங்கிட்டு வந்து கொட்டுவேன். இதை விட்டால் வேறு மருந்து எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு பாருங்கள், ஜாஸ்தி இந்த மழையிலேயே நல்லா பெருசாகிட்டு வந்துடுச்சிங்க. இப்போ வந்து 3 அடி ஹைட் இருக்குது. இது வந்து ஒரு செடிக்கு வந்துட்டு 1 கிலோ காய் காய்க்குங்க. 1 கிலோ காய் இறக்கலாம். 4 நாளைக்கு ஒரு முறை 1 கிலோ காய் இறக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராகிட்டு வருங்க. அது இல்லாமல் இந்த சிக்கிடி காய் வந்துட்டு ரொம்ப பேர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. பொரியலெல்லாம் செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அது